டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் சரி, ட்விட்டர் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த ரூ. 500 நோட் இருக்குல்ல, அந்த ரூ. 500 நோட்லேருந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா காந்தியோட ஃபோட்டோ இருக்கும். அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையோட ஃபோட்டோ இருக்கும். ஆனால் இனிமேல் வந்து அந்த காந்தி ஃபோட்டோவுக்கு பதிலாக ராமருடைய ஃபோட்டோவும், பின்னாடி செங்கோட்டை ஃபோட்டோக்கு பதிலாகவும் அயோத்தி ராமர் கோயிலுடைய ஃபோட்டோவும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபோட்டோ வந்து ட்விட்டரில் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. எல்லா சோஷியல் மீடியாலுமே வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதில் வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை வந்து மத்திய அரசு வந்து கையில் எடுக்கணும், இது வந்து நாங்கள் வரவேற்கிறோம், இதை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, காந்தியோட ஃபோட்டோவெலாம் நீங்கள் மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு, இதில் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கடவுளோட ஃபோட்டோ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, இது என்ன இவ்வளோ பெரிய வாதமாக போகுது, இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டீம் வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ வந்து உண்மையாகவே ஆர்பிஐ வந்து வெளியிடலை. இது வந்து ஃபேக்காக வெளியே வந்த ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து யார் நம்ப வேணாம். நாம் வந்து இதை ஆர்பிஐடைய அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லேயுமே செக் பண்ணி பார்த்தாச்சு. நோ யுவர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதில் போய் தேடி பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி ராமர் ஃபோட்டோ இடப்படுறதை பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்லை. ஸோ அவங்க இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே சொல்லவும் இல்லை. இது வந்து இன்டர்நெட்டில் போலியாக பரப்பப்படக்கூடிய ஒரு வதந்தி. இது யார் நம்ப வேணாம். உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.